இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பிள்ளைகளே நீங்க பாஜக தலைவரா கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து மாத்திக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. மாநில தலைவர் அவர் சூப்பரா ரொம்ப நல்லா, அது இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க. ஒரு சிறந்த தலைவர், மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்லுவோம். முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க, அவர் தான் அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்சியினுடைய இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரயில்வே துறையை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் விரைவுபடுத்துறது தான் மத்திய அரசு குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இன்னொரு வாட்டி கேளுங்க. ரயில்வே துறையை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் மட்டும் தான் விளம்பரப்படுறது மத்திய அரசு மும்முரமா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே. ரயில்வே துறை தானே. தொடர்ந்து விபத்து காரணமா அவங்க அந்த கருத்து. விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க. விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கருத்துக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு தெரியல, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பிள்ளைகளே நீங்க பாஜக தலைவரா கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து மாத்திக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. மாநில தலைவர் அவர் சூப்பரா ரொம்ப நல்லா, அது இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க. ஒரு சிறந்த தலைவர், மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்லுவோம். முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க, அவர் தான் அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்சியினுடைய இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரயில்வே துறையை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் விரைவுபடுத்துறது தான் மத்திய அரசு குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இன்னொரு வாட்டி கேளுங்க. ரயில்வே துறையை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் மட்டும் தான் விளம்பரப்படுறது மத்திய அரசு மும்முரமா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே. ரயில்வே துறை தானே. தொடர்ந்து விபத்து காரணமா அவங்க அந்த கருத்து. விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க. விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கருத்துக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு தெரியல, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். இது அண்ணாமலையை மாற்றி விட்டு பிள்ளைகளே நீங்க பாஜக தலைவரா கொண்டு வந்தாலும் அதிமுக தன்னோட நிலைப்பாட்டுல இருந்து மாத்திக்காது. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்றதுக்கு இல்லைங்க. மாநில தலைவர் அவர் சூப்பரா ரொம்ப நல்லா, அது இந்த மாதிரி கொஸ்டினே கேட்காதீங்க. ஒரு சிறந்த தலைவர், மிக சிறப்பாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். சும்மா உங்க மாதிரி நீங்க போடுறதுக்கு எல்லாமே நாங்க பதில் சொல்லுவோம். முன்னாள் அமைச்சர் சொல்லுங்க, அவர் தான் அருமையா வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். ஒரு கட்சியினுடைய இன்னொரு விஷயத்துல இன்னொரு கட்சி தலையிட முடியாது என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ரயில்வே துறையை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் விரைவுபடுத்துறது தான் மத்திய அரசு குறிக்கோளா இருக்காங்க அப்படின்னு மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி சொல்றாங்க. இன்னொரு வாட்டி கேளுங்க. ரயில்வே துறையை புறக்கணிச்சு விட்டு வந்தே பாரத் மட்டும் தான் விளம்பரப்படுறது மத்திய அரசு மும்முரமா இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் மம்தா பானர்ஜி. வந்தே பாரத்தை இயக்கிறது ரயில்வே துறை தானே. ரயில்வே துறை தானே. தொடர்ந்து விபத்து காரணமா அவங்க அந்த கருத்து. விபத்து என்பது அவங்களே ரயில்வே மந்திரியாக தான் இருந்திருக்கிறாங்க. விபத்து என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது ஒரு என்ன சொல்கிறது, அன்ஃபார்ச்சுனேட். அதுக்கு உடனடியாக மத்திய அரசாங்க எங்களுடைய அமைச்சர் டெல்லியிலிருந்து உடனடியாக அங்கு சென்று நிவாரணப் பணிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். நீர்வளத்துறை இணையமைச்சர் சோமண்ணா கருத்துக்கு உங்களுடைய கூட்டணி கட்சிகளே ராமதாஸ் அவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் அதிமுக எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அவர் என்ன கருத்து சொன்னாருன்னு தெரியல, நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன்.